அதாவது அறிவிப்பு இல்லையெல்லாம் இருக்காதுங்க. எங்களுக்குள்ள பல இது இருக்குது, எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குது. சில கட்சிகள் இருப்பாங்க, சில கட்சிகள் வைக்க மாட்டாங்க. போனதை கூட பிரதிநிதி கட்சி எங்களோட இருந்து பணியாற்றினாங்க. அதனால நீங்க இந்த கட்சியில சீட்டு இல்லை, அந்த சீட்டு கட்சியெல்லாம் நினைக்காதீங்க. எங்க கூட்டில் அந்த மாதிரி கட்சிகள் அனைத்துமே ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற கட்சிகள். இடங்களுக்கு மேல தற்காலிக குட்டைகள் அமைத்து வாக்காளர்கள் அடைச்சு வச்சு சாப்பாடு, அவங்களுக்கு பிரியாணி, சரக்கு, காசு எல்லாம் கொடுக்கறதா இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தல் இதே மாதிரி அட்டுழியம் பண்ணிருக்காங்க. கொளத்தூர் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளருடைய கைபேசி எண்ணை வாங்கி கூகுள் பே மூலமா பணம் அனுப்புறதா சொல்றாங்க. இதையெல்லாம் தயவு செய்து பத்திரிகையில போடுங்க, ஊடகத்துல போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஊடகத்துக்கும் பத்திரிகை தான். நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுப்போம். ஆனா பத்திரிகை என்பது, ஊடகம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். இதை நீங்க பயன்படுத்தி நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கரூர்ல பூரா கொட்டகை போட்டு வச்சிருக்காங்க. ஆடு மாடு அடைக்கிற மாதிரி மக்களை அடைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. பண பலத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. ஆக இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். எந்த கொட்டகை போட்டாலும் மக்களுடைய மனதை மாற்ற முடியாது. அதனால ஊடக நபர்கள், பத்திரிகை நபர்கள் அருள் கூர்ந்து வேண்டி கேட்டுக் கொள்வது, இந்த கொட்டையெல்லாம் காட்டுங்க. எங்கிட்ட தான் கேள்வி கேட்கறீங்க, இந்த கொட்டையை காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போகட்டும். நாங்க ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்காரு, காவல்துறையிட்ட கொடுத்திருக்காரு. அவர்கள் என்னங்கிறாங்க, தனியார் இடத்துல போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் ஆடு மாடு அடிக்கிறாங்க. ஆடு மாடுனா மக்கள் தான் ஆடு மாடா நினைக்கிறாங்க. ஏன்னா ஆடு மாடா நினைக்கல, மக்களை ஆடு மாடா நினைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால இந்த தேர்தலில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்து, இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணிகள் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 224 தொகுதியிலும் கடுமையாக பாடுபடுவோம். எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இரவென்று பகலென்று பாராமல் எறும்பை போல, தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களை சந்தித்து, வாக்காளரை சந்தித்து எங்களுக்கு அதிகமான வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் கிடைப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்து, நாளே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசிடம் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்தது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரே நேரத்தில் 63 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே அடிக்கல் நாட்டினார். அதோட பல சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே விமான போக்குவரத்துக்காக இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்பெல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. புதிய விமான நிலையங்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திறந்திருக்கிறாங்க, திருச்சி திறந்திருக்கிறாங்க. என்ன பல விமான நிலையங்கள் நிலம் எடுத்து கொடுத்திருந்தா வேகமா செஞ்சிருப்பாங்க. அதே ரயில்வே பாதைகளுக்கு இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக முறையாக நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தினால் அவர் ஒதுக்கப்பட்ட நிதியோடு முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிலிருந்து கிடைக்கின்ற திட்டங்கள் முழுமையாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கு தேவையான நன்மைகள் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கூட்டணி எல்லாம் அமைந்திருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, வருகின்ற ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.